மறுபடியும் இன்னொரு சம்பவம் அதே டிசெக்ஷன் ஹாலில். என்ன நடந்துச்சுன்னா, நடுவில் கேடவர் இருக்குது, சுற்றி நாங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம். 2 ஸ்டாஃப் இருந்து ஒரு கேடவரோட ஸ்கல்ல இந்த இடத்துல வந்து இப்படியே வெட்டி உள்ளே இருக்கிற பார்ட்ஸை வந்து வெளில எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ சுற்றி நாங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம். நான் அப்போது எல்லாரோட முகங்களையும் பார்க்குறேன். பெரும்பாலானாக்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. அதுக்கு காரணம் மேபி இத்தனை நாளாக கடந்த ஒரு வருஷமாக நாங்களும் அதே பாடி கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு வரோம். மற்ற பார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் டிசெக்ட் பண்ணி படிக்கும்போது அந்த பாடி இருக்குது. இன்றைக்கி அதோட தலை வெட்டுப்பட போகுதுன்ற அந்த விஷயம் வந்து என்னமோ செத்த ஒரு மனுஷனை திருப்பியும் சாகடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் மாதிரி, அது ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அப்போது இவங்களோட ஃபேஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் நினச்சேன், இவ்வளோ எம்பத்தட்டிக் பீப்புளா இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி. ஏண்டா என்னதான் இருந்தாலும் அது ஒரு டெட் பாடி தானே. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு அடுத்த செகண்ட் லஞ்ச் பிரேக்கில் வச்சு அதே பீப்புளோட தட்டுகளில் கோழியோட கால் இருக்குது, மீன், முட்டை. அதே இடத்துல ஒரு நாயோட தலையை வெட்டியிருந்தா கூட நம்மளில் பெரும்பாலானாக்கள் இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருப்போமோ என்னமோ. ஏனண்டா ஒரு நாய்க்குள்ள ஒரு பூனைக்குள்ளேயும் நம்மளை மாதிரி தான் ஒரு சோல் அவங்களுக்குள்ளேயும் இருக்குது அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கு, நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த சொசைட்டி நமக்கு ஒரு இடம் அளிச்சிருக்குன்னு சொல்லலாம். பட் அதே வேளை இதே சொசைட்டி அதே மாதிரி ஒரு சோல் தான் ஒரு ஆடு, மாடு, கோழி, பன்றி, மீன் இந்த மாதிரி விலங்குகளுக்குள்ளேயும் அதே மாதிரி ஒரு சோல் தான் இருக்குன்றத நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கு இந்த சொசைட்டி இடம் அளிக்கலை. பட் அதுக்காக இந்த சொசைட்டி இடமளிக்காத எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்கள் செய்யலையா? நம்ம இந்த சொசைட்டியோட எப்பயுமே நம்ம போராடலையா? எப்பயுமே நம்ம ஃபைட் பண்ணலையா? நம்ம அம்மா அப்பா பண்ண அதே விஷயத்தைய நம்மளும் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட தாத்தா பாட்டி பண்ண அதே விஷயத்தைய நம்மளும் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் இல்லை? ஸோ நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டுச்சோ அதை நம்ம பிளைண்டாக ஃபாலோ பண்ணணுன்ற எந்த விஷயமும் இல்லை. நம்மளே கேள்வி கேட்டுக்கலாம், நம்ம செய்கிறது சரியா தப்பான்ட்டு. அவ்வளோ கவலை வருது ஒரு இறந்து போன ஒரு பாடியோட தலை வெட்டப்படும் போது. ஆனால் உங்களோட தட்டில் இருக்கிற அந்த கோழி ஆல்ரெடி உயிரோடு இருந்து நீங்கள் சாப்பிடணும் என்ற அந்த சோகால் தேவைக்காக தான் கொல்லப்பட்டு வந்ததுன்றதை ரியலைஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? நர்வஸ் சிஸ்டம், நியூரோஃபிசியாலஜி, பெயின், அது இதுன்ட்டு அவ்வளோ படிக்கிறோம், முக்கி படிக்கிறோம். அதே பெயின் தான் எல்லா அனிமல்ஸுக்குள்ளேயும் இருக்குன்றதை யோசிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? இதுக்கு பகுத்தறிவு, ரேஷனாலிசம் அந்த அளவு தூரத்துக்கு கூட போக தேவையில்லை. அதெல்லாம் பெரிய வாழ்க்கை, அங்கெல்லாம் போக தேவையில்லை. இது ஒரு பேசிக் அறிவு தானே. அந்த கேடவரை டிசெக்ட் பண்ண கிளிப்ஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு அனுமதியும் இல்லை, அது அறமும் இல்லை. பட் அதே வேளை இந்த சோ கால்டு ஹியூமன் நீட்ஸுக்காக கொல்லப்படுற விலங்குகளோட கிளிப்ஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் இங்கே அனுமதி இருக்குது. மேபி நீங்கள் உங்களை ஒரு எம்பத்தட்டிக் பர்சன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கடா, இந்த கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் யாருன்ட்டு.